அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு 11/3/2026 நமக்கு டான்செட்ல நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ டான்செட்டோட வெப்சைட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சரி, இந்த வெப்சைட்ல வந்து இப்போ என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி சின்னதாக ஒரு டெமோ கொடுக்குறேங்க. பாருங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் ஹவவர் நமக்கு 16th தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்க வேண்டிய சில விஷயங்கள் வந்து இதில் டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ யூ கேன் ஹேவ் அ லுக் அட் இட். ஸோ இப்போ நமக்கு கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டான்செட் 2026 MBA அண்ட் MCA இந்த ரெண்டுக்குமே நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதே மாதிரி சீட்டா பிஜிஏ எம்இ எம்டெக் எம்ஆர்க் எம்பிளான் ஸோ இந்த டிகிரி படிக்கிறவங்களுக்கும் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு MBA அண்ட் MCA எக்ஸாமோட டேட்ஸும் வந்து அனௌன்ஸ் ஆயிருக்கு. ஸோ எப்போ அப்படின்னா 9/5/2026 ஸோ 9ஆம் தேதி சனிக்கிழமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸாம், ரைட்? ஸோ மே மாதம் வந்து எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூஸ்வலி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்ச் மந்தே கண்டக்ட் பண்ணிருவாங்க. பட் இந்த இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம் மிஸ்லேனியஸ் ப்ராப்ளம்ஸ் நமக்கு வந்து 9th மே வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க, ரைட்? ஸோ 9/5 அப்படின்னா மே தானே, ஜான் ஃபெப் மார்ச் ஏப்ரல் மே மந்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ MCA ஸ்டூடெண்ட்ஸுக்கு 9th மே காலையில் 10 மணிக்கும், MBA ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 9th மே மத்தியானம் 2:30க்கும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் டியூரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 hours. இதே சீட்டா பிஜி எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு நெக்ஸ்ட் டேங்க ஞாயிற்றுக்கிழமை வருது. ஸோ காலையில் 10 o'clock to 12 o'clock. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா மேக்ஸிமம் காலேஜஸ்ல வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த அஃபிலியேட்டட் காலேஜஸ்ல இருக்கக்கூடிய கேப்டேஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு இருக்காது. ஸோ அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டா இல்லாம கவர்மெண்ட் கோட்டால வந்து நீங்க ஈஸியா என்டர் ஆயிடலாம். ஸோ அதுதான் வந்து இந்த எக்ஸாமோட பெனிஃபிட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. இது வந்து அஃபீஷியல் ரிலீஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9/5/2026 எக்ஸாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, அது இருக்கு. அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயிலாக உங்களுக்கு எந்தெந்த டெஸ்ட் சென்டர்ஸ்ல வந்து நீங்கள் எக்ஸாம் எழுத போறீங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலி ஒரு 15 வென்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போதே வந்து எந்த வென்யூ சூஸ் பண்ணீங்களோ அந்த வென்யூ தான் வந்து உங்களுக்கு அலர்ட் ஆகும், ஓகேங்களா? ஸோ அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரெலவெண்டான இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாமே வந்து ஒரு டைம் படிச்சு பார்த்துருங்க, ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து MBA இருந்தீங்க அப்படின்னா யார் யார் எலிஜிபிள் அப்படின்னு அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ நீங்கள் வந்து ஒரு 3 years டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். ஒரு 50%ஓட நீங்கள் வந்து அந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதே பிசி MBC SC SCA STயா இருந்தீங்க அப்படின்னா ஒரு 45% வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரியில் ஆப்டைன் பண்ணியிருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் 10th 12th ஒரு 3 years டிகிரி இல்லை ஒரு 4 years டிகிரி ஒரு 5 years டிகிரியா இருந்தீங்க அப்படின்னா MBA எழுதலாம். இல்லை 10th முடிச்சுட்டு ஒரு 3 years டிப்ளமோ அண்ட் ஒரு +2 ஆர் 3 years பேட்டர்ன் வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் MBAக்கு எலிஜிபிள். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து கொடுத்துருக்காங்க MBAக்கும் MCAக்கும். ஸோ MCAக்கு வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ மேத்தமேட்டிக்ஸ் வந்து நீங்கள் எங்கே படிச்சிருக்கணும் அப்படின்னா நீங்கள் BCA ஆர் BSc கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து MCAக்கு எலிஜிபிள் ஆர் பாஸ்ட் இன் ரெகக்னைஸ்ட் பேச்சுலர்ஸ் டிகிரி ஆஃப் 3 years டியூரேஷன். நீங்கள் ஏதாவது ஒரு 3 years டியூரேஷன் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும். பட் என்ன அப்படின்னா மேக்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும், ஓகே? ஸோ 10th அண்ட் 12th லெவல்லையும் நீங்கள் மேக்ஸ் படிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா கிராஜுவேஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க மேக்ஸ் வந்து படிச்சிருக்கணும் வித் 50% வந்து ஆப்டைன் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியால டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா tansi@gmail.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்போம். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா மெயில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டான்செட் அண்ணா யூனிவர்சிட்டியில இருந்து வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ எதுவுமே டவுட்டோட வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிட வேண்டாம். டவுட் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிட்டு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ME MRக்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. நீங்கள் எலிஜிபிளான்னு பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் வித் BE BTech டிகிரி ஆப்டைன் த்ரூ டிஸ்டன்ஸ் ஆர் வீக்கெண்ட் ப்ரோக்ராம்ஸ் ஆர் நாட் எலிஜிபிள். நீங்கள் BE BTech வந்துட்டு டிஸ்டன்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நாட் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஆல்சோ அப்பியர் ஃபார் த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் பட் தி எலிஜிபிலிட்டி கண்டிஷன் வில் பி ஸ்டிபுலேட்டட் பை அட்மிட்டிங் அத்தாரிட்டி ஆர் யூனிவர்சிட்டி. நீங்களும் டெஸ்ட் எழுதலாம். பட் என்ன அப்படின்னா நீங்க ஜாயின் பண்றது வந்து பாத்தீங்கன்னா பியூர்லி அந்த அட்மிட்டிங் அத்தாரிட்டி இல்ல அந்த யூனிவர்சிட்டி கையில தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதே வந்து மனசுல வச்சுட்டு நீங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க ஆன்லைன்ல தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க. அது எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது? 16th March 2026 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நீங்க MCAவா இருந்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய் பே பண்ணணுங்க. ஜென்ரல் ஆர் MBC BC. இதே SC SC ST இந்த ரிசர்வேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபாய் கட்டினா போதும். அதே மாதிரி MBAக்கும் சேம் ப்ரோட்டோகால் தான். நெக்ஸ்ட் சீட்டா பிஜிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா
எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 972 rupees வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும், இன்க்ளூடிங் கவுன்சிலிங் ஃபீ. இதே வந்துட்டு அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா 1944 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும், இன்க்ளூடிங் கவுன்சிலிங் ஃபீ. எம்பிஏ எம்சிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஃபீ நம்ம இப்போ பே பண்ண போகிறது கிடையாது. இது ஜஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. ரெஜிஸ்டர் பண்ணி எக்ஸாம் எழுதிட்டு கவுன்சிலிங்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனியாக ஒரு 5000 ரூபாய் கட்டுற மாதிரியா இருக்கும். பட் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் பீரியட்ல, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணும்போது அதை கழிச்சிருவாங்க ஃபீஸ்ல இருந்து. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் எக்ஸாமினேஷனுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க எம்பிஏ அண்ட் எம்சிஏக்கு. பட் சீட்டா பிஜிக்கு வந்து இன்க்ளூடிங் கவுன்சிலிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டேட் அண்ட் டைம் வந்து கொடுத்துருக்காங்க, அது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னது தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் சென்டர்ஸ் 15 சென்டர்ஸ் வந்து நான் சொன்னேன், உங்களோட சென்டர் இங்கே இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அசைன் இன் ஹால் டிக்கெட் should be entered at the appropriate. ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி பார்த்துக்கலாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஹால் டிக்கெட் இருக்கும் இல்லையா, நம்ம எக்ஸாம் எழுதின ஹால் டிக்கெட் இருக்குல்ல, அது கிழிச்சு போட்டுறாதீங்க. அப்படி போட்டீங்க அப்படின்னா 590 rupees பே பண்ணி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஸ்கோர் கார்டும் தொலைச்சிடாதீங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இதெல்லாமே வந்து பத்திரமா வச்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு டைம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிட்டிஸ் எந்த காரணத்துக்கு கொண்டு சேஞ்ச் பண்ண முடியாது, அந்த டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எம்பிஏக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஸோ என்ன அப்படின்னா உங்களுக்கு அனாலிசிஸ் ஆஃப் பிசினஸ் சுச்சுவேஷன், அதாவது பிசினஸ் சுச்சுவேஷன் ஹேண்ட்லிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசேஜ் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து கிராஜுவேட் லெவல் வரைக்கும் வந்து கேட்பான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ +2 நீங்க +2 வரைக்கும் படிச்சிருப்பீங்களா, அதோட ஈக்குவலன்ட் லெவல் வரைக்கும் எல்லாமே வந்து கேட்பான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா பிசிஏ பிகாம் மக்கள் எல்லாமே வந்து இருக்கீங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேபி 11th and 12th வந்து மேக்ஸ் படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா 10th வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துக்கோங்க. 11th and 12th முடிஞ்சது அப்படின்னா புக்ஸ் வாங்கி கொஞ்சம் படிச்சுக்கோங்க, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல ரீசனிங்கும் வந்து படிச்சுக்கோங்க, ரீசனிங்கும் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டேட்டா சஃபிஷியன்சி, ஸோ அதுவும் வந்து படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிட்டன் இங்கிலீஷ், அதாவது கிராமர் இதெல்லாமே வந்து படிச்சுக்கணும். கிராமர், பங்க்சுவேஷன் அண்ட் இங்கிலீஷ் யூசேஜ், அதாவது வேர்பல் எபிலிட்டி. ஸோ இந்த 5 செக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு எம்பிஏல இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எம்சிஏக்கு வந்து பாத்தீங்கன்னா குவான்ஸ், ரீசனிங், கம்ப்யூட்டர் அவேர்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக வந்து வேர்பல் ஆக்டிவிட்டியும் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வேர்பல் எபிலிட்டி, ஸோ இது கண்டிப்பா வந்து கேட்பாங்க. மேபி ஆல்சோ அப்படின்லாம் கிடையாது, கண்டிப்பா வந்து கேட்பாங்க. பிகாஸ் லாஸ்ட் 2 இயர்ஸா வந்து கேட்டுட்டு இருக்காங்க, அதுவும் படிச்சுட்டு. அதே மாதிரி எம்இ, எம்டெக், எம்ஆர்க், எம்பிளானுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கட் ஆஃப், சாரி வாட் இஸ் தட், நெகட்டிவ் மார்க்கிங். ரைட். ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் 1/3 நெகட்டிவ் மார்க்கிங் இருந்துச்சுங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் கரெக்டா ஆன்சர் பண்ணா 1 மார்க் கிடைக்கும், ஒரு கொஸ்டின் தப்பா ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா 1/4 மார்க் வந்து டிக்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்பிஏ, எம்சிஏ as well as எம்இ, எம்டெக், எம்ஆர்க் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 100 கொஸ்டின்ஸ் இருக்கும், 4 செக்ஷன்ஸ், சாரி ஒவ்வொரு கொஸ்டினுக்கு வந்து 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல ஒன்னு கரெக்ட்னா 1 மார்க், ஒன்னு தப்புனா 1/4 மார்க் வாங்கினதுல இருந்து ரெடியூஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ நெகட்டிவ் மார்க்கிங்கும் இருக்கு, பார்த்து ஆன்சர் வந்து சேவ் பண்ணணும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து ப்ராப்பரா பண்ணுவோம், அப்ளிகேஷன் எல்லாமே கரெக்டா பண்ணுவோம், படிக்காம போய் எடுப்போம். அதுதான் பண்ற பெரிய தப்பு. ஸோ காம்படிஷன் போறப்போ நல்லா படிச்சுட்டு போய் எழுதினாதான் அதுக்கான வேல்யூ இருக்கும், இல்லை அப்படின்னா வேல்யூ கிடையாது. ஸோ அதனால நல்லா படிச்சுட்டு போய் எழுதுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பெர்சன்டேஜ் கால்குலேஷன். ஸோ யூஸ்வலி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பெர்சன்டேஜ் கால்குலேஷன் காலேஜ் டேஸ்ல எல்லாம் பண்ணிருப்போம். இது வந்து பெர்சன்டேஜ் கால்குலேஷன், அதாவது நீங்க வாங்கின மார்க்கின் அடிப்படையில் ரேங்கிங் வச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் இருக்கும். அதுதான் வந்து பெர்சன்டேஜ் ஸ்கோர்னு சொல்லுவோம். அது நம்ம போக போக பின்னாடி கவுன்சிலிங் டைம்ல பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் வந்து நான் ப்ரொவைட் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓஎம்ஆர் சீட்ல தான் வந்து நீங்க ஆன்சர் சேட் பண்ற மாதிரியா இருக்கும். ஒரு ஓஎம்ஆர் சீட் கொடுப்பாங்க, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து நீங்க சேவ் பண்ற மாதிரியா இருக்கும். ஸோ அதை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கான்டாக்ட் டீடைல்ஸ், ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இதுதான் வந்து கான்டாக்ட் டீடைல்ஸ், இவங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வாட் டான்செட் செக்ரட்டரியோட டீடைல்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது நீங்க பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன், ஒரு மாசம் டைம் இருக்குங்க. 10/4/2026 ஃப்ரைடே வரைக்கும் வந்து நீங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா கடைசி நிமிஷத்துல அப்ளை பண்ணாதீங்க. சர்வர் பிஸியா இருந்துச்சு அப்படின்னா அப்ளை பண்ண முடியாம போயிடும். நம்ம என்ன பண்ணுவோம்னா லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ரைட். ஸோ லாஸ்ட் மினிட்ல அப்ளை பண்ணும்போது சர்வர் ஹேங் ஆயிடுச்சு, அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் வரும். அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சுச்சுவேஷனே கரெக்டா கிடையாது. ரீசன் என்ன அப்படின்னா நிறைய ப்ராப்ளம் ஓடிட்டு இருக்கு குளோபல்ல இல்லையா, குளோப்ல. ஸோ உங்களுக்கு வந்து ஈரான் ப்ராப்ளம், யூஎஸ், இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய ப்ராப்ளமும் போயிட்டு இருக்கு. ஸோ எந்த நேரத்தில் இது வேணாலும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா
பட் நான் இது பட் எந்த நேரத்தில் எது வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிபன்சிஸ் நடக்கலாம், ரைட்? ஸோ அது எல்லாமே வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா வாட் வி ஹேவ் டு டூ. ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறது மேண்டேட்ரி. இப்போவே படிச்சுக்கோங்க, இப்போவே அப்ளை பண்ணியிருக்கேன், எல்லாமே வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அ ஸ்மால் சஜஷன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இது ரிலேட்டடெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போக போக பார்க்கலாம், ஓகேங்களா? Next, note for MBA and MC appearing for Tamil Nadu Common Entrance 2026 and appearing for admission of admitting authorities concerned. ஓகேங்க, இது நமக்கு இப்போ நீடு கிடையாது. சரி, இப்போ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சர்ல இருக்கு. அண்ட் எக்ஸாம் ஃபீஸ்னு சொல்லி செப்பரேட்டா ஒரு காலம் இருக்கு. அதே தான் அங்க கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் ஃபீஸும் வந்து அதே தான் கொடுத்துருக்காங்க. பெருசா வந்து இது டிஃபரன்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரெஸ் இன்ஃபோ, ரைட்? ஸோ ப்ரெஸ் இன்ஃபோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே தான், பெருசா எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிள் இருக்கு. 16ஆம் தேதி தான் ஓப்பன் ஆகும். இது வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு ரீட் பண்ணி காமிச்சிட்டேன். ப்ரீவியஸ் வீடியோலேயே நேற்றே வந்து நான் ரீட் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ என்னென்ன டேட்டா வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டா எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெடி எடுத்து வச்சுக்கோங்க. 16th வந்து ஓப்பன் பண்ண உடனே டைம் எடுத்து உங்கள் டவுட்ஸ் எல்லாமே வந்து கிளியர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அப்லோட் பண்ணுங்க. அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட கேட்ட ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட டவுட், சார் எஸ்எஸ்எல்சியில் வந்து மேக்ஸிமம் மார்க்ஸ் அண்ட் ஆப்டைன் மார்க்ஸ் எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து 10th வந்து கோவிட் பேட்ச், எனக்கு வந்து ஆல் பாஸ் வந்து போட்டு விட்டுட்டாங்க, நான் வந்து எப்படி அதில் ஃபில் பண்ணுறது அப்படின்லாம் டவுட் கேட்டிருந்தீங்க, ரைட்? ஸோ அது ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு நானும் வந்து ஒரு மெயில் போட்டிருக்காங்க, இன்னும் ரிப்ளை பண்ணல, ரைட்? ஸோ டே பிஃபோர் எஸ்டர்டே வந்து மெயில் பண்ணோம். ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த ரிப்ளை. மேபி 16th வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் எனேபிள் பண்ணதுக்கு அப்புறமா வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பண்ணா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். மீன் வயல் நம்ம டெலிகிராம் குரூப்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, ரைட்? ஸோ எப்படி வந்துட்டு அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி வந்து நிறைய வந்து எனக்கு முன்னாடியே வந்து போஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வேணும் அப்படின்னா டெலிகிராம் குரூப்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், அதில் வந்து நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீன் வைல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அவைலபிளாக இருக்கும்போது ஃப்ரீ கிளாஸஸும் வந்து எடுக்கிறோம். ஸோ அந்த ஃப்ரீ கிளாஸஸும் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு அது ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டெலிகிராம்லையும் கேளுங்க, வி வில் ஹெல்ப் யூ அவுட், ஓகேவா? ஸோ ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன மாதிரியாக வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 16/3/2026 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், ஓகே? ஸோ எனக்கு தெரிஞ்சது என்னோட மைண்டில் வந்து என்னென்ன தெரியுமோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங்க்கு இந்த சேனலில் வந்து நான் போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ நீங்களும் வந்து எங்களோட ஸ்டே கனெக்டடாக இருங்க, ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் பீப்புள், and all the very best for your TANCET exam. Thank you all. Bye bye.